எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டுகளுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய சிங்கம், அந்த சிங்கத்தையே முடிச்சு விட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு வெறும் ஃப்ளாட் 8 பாயிண்ட். எவ்வளவு பெரிய சிங்கம் இந்த யூஎஸ் ஃபெட் சேர்மன். அவர் அறிவித்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், இன்ஃப்ளேஷன் எங்களுக்கு என்னமோ டக்குன்னு ஏறுற மாதிரி தெரியுது இந்த டேரிஃப் கட்டலாம்னால, இனி இந்த வருஷத்தில் மிஞ்சி போனால் இன்னொரு 2 ரேட் கட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே மிகப்பெரிய ஒரு தாக்கம் உலக அளவில் மார்க்கெட்டில் வந்திருக்கணும். ஆனால் அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கு இந்த 8 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவில் வாங்கிட்டு ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி நம்முடைய மார்க்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற சண்டை சம்பந்தப்பட்ட தகவல் தான் எல்லா மார்க்கெட்டையும் ஸ்தாபிச்சிருக்கு. அவங்க இனி என்ன பண்ண போகிறாங்க பொறுத்து தான் இனிமேல் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த சிங்கத்துக்கே இன்னைக்கு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. நண்பர்களே, சில நாட்களாக மார்க்கெட் சரியில்லை அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ரீபேலன்ஸ் பண்ணி பார்ப்போமா, ஏதாவது பங்குகளை விற்றுட்டு வேறு பங்குல ஏதாவது என்ட்ரு அடித்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. அந்த கொடுமையை நான் என் வாயால் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, சிடிஎஸ்எல்ல விற்றுட்டு பிஎஸ்சி வாங்கினேன், நான் வாங்கினது அவனுக்கு எப்படியே தெரிஞ்சிருச்சு போல், உடனே 17,000 ரூபாய் லாஸ் கும்பா பாடி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன காரணத்தினாலோ இவர் காலடி எடுத்து வச்ச இடம் என்பது ஒரு உச்சாணி கொம்பு மாதிரி இருக்கு. ஒரு ஆப்ரேஷன் உச்சாணி கொம்பு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கு பதுவாக ஒரு ஆப்ரேஷன் சிறிய விலை அப்படின்ற மாதிரி 1250 வாங்கி இப்படி கொடுத்துருந்தா அவர் பெரிய கில்லாடி தான். பட் அவர் ஏனோ இந்த இடத்துல இறங்கியிருக்காரு. அவர் இறங்கினது அந்த மார்க்கெட்டுக்கு பிடிக்கலையா, அந்த ஸ்டாக்குக்கு பிடிக்கலையா, என்ன தகவல் அப்படின்றது தெரியாமல் அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான். உடனே இந்த பங்கு இப்படியே திரும்பி மேல் நோக்கி ஏறி அவர் வாங்கின விலையை விட மேலே போனால் தான் சந்தோஷம் வரும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காப்புல. பிஎஸ்சியில் சமீபத்தில் என்ன தகவல் வந்துட்டு இருந்ததுன்னா, வீக்லி எக்ஸ்பைரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பிஎஸ்சி மிகப்பெரிய அளவில் லாபம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் புதிதாக மிகப்பெரிய அளவில் வருமானம் வருது அப்படின்றதுனால தான். அது இப்போ செவ்வாய்க்கிழமையிலிருந்து வியாழக்கிழமையாக மாற்றும் பொழுது இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் மார்க்கெட்டில் நேற்று எந்த விதமான பெரிய மேஜர் நெகட்டிவ் சர்ப்ரைஸும் இல்லாதனால இப்படி மாற்றி வைக்கிறதுனால அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படாது அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு தகவல் வந்திருக்கு. ஆனால் தகவல்களுக்கும் ஸ்டாக் ப்ரைஸுகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இனி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இனி எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரிய வரும். சில நியூஸ்களை பார்த்து நம்ம மனசில் ஏறுன்னு நினைப்போம் அல்லது இறங்குன்னு நினைப்போம். ஆனால் மார்க்கெட்டில் அப்படியே மாற்றி நடக்கும். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ஐஎக்ஸில் நான் 1000 குவான்டிட்டியில் போய் நான் லாக் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் பண்ணியிருக்கிறது ஆப்ரேஷன் உச்சாணி கொம்பு அப்படின்ற மாதிரி. அவரு உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் இந்த பங்கு இறங்குதா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இது போன்ற பல பங்குகள் 40% 30% வீழ்ச்சியில் கடந்தது. நண்பர்களே, நம்ம மார்க்கெட்லேயும் பெரிய ஆளுங்க எஃப்ஐஎஸ் தான். அவங்களும் என்ன காரணத்தினாலேயோ அமாவாசை இருட்டில் கருப்பு மேனியை தேடி அலையிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் புரியல, நம்மளுக்கும் புரியல. இப்போ தான் சமீபத்தில் இந்த மாதத்தில் சரி ஏதாவது ஒரு கிளியர் டைரக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10,000 கோடிக்கு மேலேயெல்லாம் அவங்க செல்லிங்கில் போயிட்டாங்க. தொடர்ந்து 4 நாட்களாக செல்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் அப்படின்றது இருந்தது. கடைசியில் பார்த்தா கடந்த 2 நாட்களாக மறுபடியும் பையிங் சைடு கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்திருக்காங்க. இதனால் நம்முடைய மார்க்கெட்டை ஒரு வழியாக இப்படி சைடுவேஸ்லேயே தான் வச்சுருப்பாங்க போல். இன்னும் எத்தனை மாதத்துக்குன்னு தெரிய வரல. அடுத்த மாதத்தில் மேஜர் தகவல் 2 இருக்குது. ஒன்று ட்ரம்ப் அவர்களுடைய கட்டணம் அப்படின்றது, இன்னொன்று நம்மளுடைய ஓன் மார்க்கெட்லேயே பல பங்குகள் ரிசல்ட்டுகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, ரிசல்ட்டுகள் வர சமயத்தில் 10% 20% ஏதாவது ஒரு சைடு பெரிய அளவில் மூவ்மெண்ட் காமிப்பாங்க. ஸோ அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இப்படியே மார்க்கெட்டை கடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்களேன்னு தெரியல. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னொரு 11 நாள் இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு 2 முக்கியமான தகவல்கள் இருக்குது. இந்த ஈசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கில் இன்னும் ஒரு தகவல் வருதுன்னா, 735 கோடி அவங்க கிட்ட இருக்கிற பேட் லோனை அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கிளியர் பண்ணி விடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இந்த தகவல் வந்த உடனே இன்னைக்கு காலையில் 34 ரூபா இருந்தவன் இப்போவும் ஒரு 4% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஈசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, இந்த எஸ் பேங்க்கு ஒரு காலத்தில் இப்படி கீழே ஒரு 12 ரூபா ரேஞ்சோ 15 ரூபா ரேஞ்சிலையோ ஆடிக்கிட்டு இருந்தான். அப்போ ஏதோ இது மாதிரி தான் ஒரு தகவல் வந்தது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட் லோன்லாம் கிளியர் பண்ணுறாங்க, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணி விடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து.
அந்த சமயத்தில் இந்த பங்கு ஒரு முறை மேல் நோக்கி ஏறி வந்தான். இப்போ இந்த இசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 80 ரூபா ரேஞ்சில் இருந்த பங்கு அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போன மாதிரி காமிச்சிருக்கான். பட் அதுக்கப்புறம் பெருசாக எந்த விதமான தகவலும் வரல. அதனுடைய குவார்டர்லி ஏர்னிங்ஸ் Q4 கூட இந்த கம்பெனி பெருசாக காப்பாற்றி வரல. அதுக்கப்புறம் இப்போ இந்த சமீபத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் ஒரு முக்கிய தகவலாக இருந்திருக்கு. மறுபடியும் 20 ரூபா போயிட்டு ஏதாவது பண்ண போறானா அல்லது இங்கிருந்தே ஏதாவது மேல் நோக்கி போக போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கினுடைய விலையுமே ஏதாவது ஒரு தகவல் வராதா, திட்டம் போட்டு மேலேயோ அல்லது கீழேயோ ஏற்றி விடுற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில அருமையான ஒரு திட்டம் போட்டு இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்றது ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இவங்க வந்து பேட்டரி as a சர்வீஸ் மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் விடா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் இந்த ஹீரோ மோட்டோ கார் பங்குக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா ஒரு மாதமாக எந்த விதமான ட்ரிகர் இந்த பங்கினுடைய விலையை பெருசாக மூவ்மெண்ட் பண்ணல. ஏதாவது திட்டம் போட்டு இந்த இடத்துலேருந்து ஏதாவது நகர்த்தி விடுமா, அட கடைசிக்கு கீழேயாவது இன்னொரு ரவுண்டு வந்துட்டு போங்க அல்லது அப்படியே தொடர்ந்து மேலே ஏறுங்க. ஒரு மாதமாக இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அந்த பங்கினுடைய விலையும் ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே இருக்குது. இது ரொம்பவுமே வயலண்டான இடம். இந்த இடத்துல இப்படி ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. இதுக்கு முன்னாடியோட ஒரு முறை 5000லேருந்து ஆல்மோஸ்ட் 3000 வரைக்கும் போன பங்கு தான். இப்போ இந்த 2 days மூவிங் ஆவரேஜில் ஒரு 4 மாதம் அல்லது 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது எந்த விலையில் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஹீரோ மோட்டோ கார்பினுடைய டிவிடெண்ட் ஈல்டு மிகவும் அற்புதமாக 3.76% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விலை பங்கு. ஸோ இந்த பங்கு மறுபடியும் 52 வீக் ஹை வந்ததுனா தான் அதுக்கும் பெருமை மற்றவங்களுக்கும் பெருமை அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் எது நடந்தாலும் அது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சென்டர் பாயிண்ட்ல தற்போதைக்கு இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்கு. நண்பர்களே, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் சீமென்ஸ்னுடைய டிமெர்ஜர் மற்றும் போனஸ் போன்ற தகவல்கள் வரும்பொழுது ஏதாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பல பேர் உள்ளே போயிருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த ஷேர்கள் வந்து விட்டதா, நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் வச்சுருந்தீங்க, அந்த போனஸ் ஸ்பிளிட் உங்களுக்கு வந்திருக்கணும், அதன்படி உங்களுக்கு ஒரு ஷேர் 10 ஷேர் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சீமென்ஸ் அப்படின்ற பங்கு தங்களுடைய எனர்ஜி பிஸ்னஸை தனியாக பிரித்து விட்டப்ப சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்ற பங்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்திருக்கணும். அதுவும் உங்களுக்கு ஏதாவது இண்டிகேஷன் வந்துடுச்சா அப்படின்றது வந்திருந்தா தெரியப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கத்துக்கே சொல்லடியா, தங்கத்தையே உரசி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சிட்டி அப்படின்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் என்னென்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் மேபி தங்கத்தினுடைய விலை இறங்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பார்வை அப்படின்றது இருக்குது. வீட்டம்மா வேற கோல்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பொறுமா விலை கொஞ்சம் கம்மியாக இன்னும் அதிகமான கோல்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுறலாமான்னு பார்க்குறேன். ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை இறங்காமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் அடுத்த வருஷம் வீட்டம்மா கழுவி ஊற்றுவாங்க. அப்போவே சீட்டு போடியா அப்படின்னு சொன்னேன், ஒரு வருஷம் எதுவுமே பண்ணாமல் இப்போ விலையெல்லாம் ஏறி போச்சு அப்படின்ற. ஸோ நண்பர்களே, என்ன நடக்கும் அப்படின்றது புரியல பார்த்தீங்களா? ஃபோர்காஸ்ட் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோல்டினுடைய விலை சமீபத்தில் திடீர்னு ஒரு சிறிய இறக்கம் வந்துச்சு. அப்போ என்ன ரீசன் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அமெரிக்கா சைடுலேருந்து சில பேர் ஒரு வேளை கோல்டு இறங்கிருமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வார் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. லேசாக இறங்கின கோல்டு மறுபடியும் பிக்கப் ஆயிடுச்சு. ஏன்னா மறுபடியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய வார் என்பது ஆரம்பமாயிட்டதுனால. அதனால் யாருடைய ப்ரொடக்ஷனும் எப்போ என்ன நடக்கும்னே யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட கோல்டு ஆகட்டும் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி பாதை என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் டாடா குரூப் டிவிடெண்ட் கொடுக்கறதுல பயங்கரமான அதிரடி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேஜாஸ் நெட்வொர்க் அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் லாஸாக பண்ணியிருக்கு, 72 கோடி லாஸ்னு காமிச்சிருக்கு. இருந்தாலும் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பண்ண லாபத்தை வச்சுக்கிட்டு ₹2.50 டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது தற்போதைய நிலைமையிலே 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டாடா குரூப் கம்பெனி. அவன் மேலே வராதுக்கு முக்கிய காரணம் Q4ல் பெருசாக ரிசல்ட் வரல. பட் இருந்தாலும் ஒஸ்ட் கேஸ்க்கு அவன் டிவிடெண்ட் கொடுக்குறான் பாரு அப்படின்ற மாதிரி அதிரடியாக டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தேஜாஸ் நெட்வொர்க்கில். இந்த டாடா கம்யூனிகேஷனுமே பல ட்ரேடர்கள் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னையா இவன் 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கானே,
இனி பழையபடி எங்கேயாவது கீழே இறங்கிட்டு மேலே ஏற போகிறானா என்னென்னு புரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்துலையும் அந்த டாடா கம்யூனிகேஷன்லேயும் 25 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டாடா பவர்லேயும் 2.25 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டாடா பவருமே தற்போது 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட கபடி விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக அந்த பங்கினுடைய டிவிடெண்ட் வருது. இந்த டாடா பவர்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் 1306 கோடின்னு லாபம் கொடுத்துருக்கான். இந்த லாபம் சமீபத்தில் அவன் இந்த ஜில்லாலேயே பண்ணல, இப்போதான் 1306 கோடின்னு லாபம் காமிச்சிருக்கான். பட் இருந்தாலும் இந்த பங்கு இப்போ வரைக்கும் இன்னும் 52 வீக் ஹை என்பது வந்து தொடல. எப்போ வந்து தொட்டாலும் ரொம்ப சந்தோஷம், நீ செஞ்ச சாதனைக்கு ஒரு பரிசு அப்படின்ற மாதிரி பல ஷேர் ஹோல்டர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் இன்னும் வரல. நண்பர்களே, 2 பங்குகளை பற்றிய தகவல். அதில் இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு இப்போ வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் கொடுக்காத பங்கு. ஆனால் இவன் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 கோடி சேல்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது சமீபத்தினுடைய குவார்ட்டரில் இது வரைக்கும் பண்ணல. 43 கோடி லாபம்னு அவனுடைய ஸ்டாண்டர்டான லாபம் அப்படின்றது காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருடமாக இவன் செய்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 750 to 1000 அப்படின்ற ஒரு ரேஞ்சை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே பல முறை இறங்கி ஏறி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்டு காமிச்சிருக்கான். இனி மறுபடியும் ஒரு வேளை இங்கிருந்து ஏற போகிறானா அல்லது புதிதாக கீழே இறங்கி இன்னுமே புது முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு தரானா? சரி, அதை லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான் திடீர்னு கிராஷ் ஆகிட்டான், அதனால் நல்லா கீழ் ரேட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி புதியதாக ஒரு விலையை காமிச்சு பல ஷேர் ஹோல்டர்ஸ் புதிய ஷேர் ஹோல்டரில் உருவாக்குமா அல்லது இங்கிருந்து தன்னுடைய 52 வீக் ஹையோ அல்லது பாதி கிணறோ போகுமா அப்படின்ற மாதிரி தெரியாதபடிக்கு இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இவனுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றது ஜாஸ்தியாக காமிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவனுடைய PE ரேஷியோ நல்ல சிம்பிளாக, அதாவது வேல்யூ ரொம்பவுமே குறைவாக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கே தான் வைக்கிறாங்க, அங்கே தான் நிற்கிறான்டா இந்த தர்மலிங்கம் அப்படின்ற மாதிரி. இண்டஸ்ட்ரியினுடைய PE 30 இருக்குது, ஆனால் ஸ்டாக் PE அப்படின்றது 62 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை PE ஸ்டாக்ஸ்னால் அது பெரும்பாலும் ட்ரேடர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது இன்னுமே ஒரு யோசனையாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுத்த பங்குல ஃபேமஸாக இருக்கக்கூடிய பங்கு இந்த PG எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்குமே. ஏன்னா 2022களில் 50 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 1000 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கான். அப்படி போயிட்டு இன்னுமே அவன் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ பெருசாக வளர்ந்து மேல் நோக்கி போனேன்னா தான் அது ட்ரேடர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி செய்வியா இல்லையா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த PGLனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 21,339 கோடியாக உள்ளது. இது சமீபத்தில் செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 145 கோடி. அவனுடைய சேல்ஸ் என்ன ஒரு காரணத்தினாலேயோ 1910 கோடி அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவனுடைய PE ரேஷியோ அப்படின்றதும் வந்து இண்டஸ்ட்ரி PE-வோட அப்படியே டபுளாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த பங்கு எப்படா 52 வீக் ஹை போவான், இல்லைன்னா கடைசிக்கு 52 வீக் லோ போகட்டும், ஏன்னா கொஞ்சம் அதிகமான லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கே, அப்போ கீழே போனாலும் சந்தோஷம்தான், ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி விடு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த அவசரமான உலகத்தில் டக்குன்னு நம்மளுக்கு லாபம் வந்ததுனா தான் பல பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அட ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 10% அப்படின்ற மாதிரி சம்பாதிச்சாங்கன்னா கூட ஒரு 50% பக்கம் டேக்ஸ் எல்லாம் கழித்து சம்பாதிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க உண்டு. சில பேர் என்ன நினைப்பாங்க, அட பேங்க் வட்டி ஒரு வருஷத்துக்கே ஒரு 7% தான் வருது, அதை விட ஒரு வருஷத்துக்கு ஒரு 12% அல்லது 15% இந்த மியூச்சுவல் ஃபண்டுலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 15% அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக 15 வருஷத்துக்கு சம்பாதிச்சாவே பெரிய அளவில் பணம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 15% ஒரு வருஷத்துக்கு வந்தால் கூட போதுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அவசரமான உலகத்தில் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லாமல் செத்த பாம்பு மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த மார்க்கெட் நான் போய் எடுத்து பார்க்குறேன், ஒரு விஷயம் இல்லை, ஒரு முன்னணி கம்பெனி கூட ஒரு 5% 10% ஏறினாலும் ஒருத்தனை கூட சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது அமையல. இந்த ஸ்விக்கி போன்ற கம்பெனிகள் ஒரு 3% ஏறி இருக்கான். இந்த அசாகி இந்தியா அப்படின்ற கம்பெனிலாம் அவனுக்கு காலையில் 4% பக்கம்லாம் ஏறி இருந்தான். அப்புறம் நீ மட்டும் எப்போ பெரிய அளவில் ஏறல, உன்னை எதுக்குப்பா மேலே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் காலையில் 800 ரூபா ரேஞ்ச் இருந்தானுங்க, இப்போ 747 ரூபாய்னு அதையும் சரிச்சு விட்டாங்க. ஸோ இந்த அவசரமான மார்க்கெட்டில் எல்லாரும் இம்மிடியேட்டாக ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு மாதத்தில் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் மாதிரி நான் என்றைக்கும் பார்த்ததில்லை.
உன்னையெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீ இன்னைக்கு மற்ற எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டியேப்பா அப்படின்ற மாதிரி எல்லா பங்குகளும் விழுந்து கிடைக்கல. இன்னைக்கு டாப் கெய்னரில் யார் அதிகமாக இருக்காங்க, கொஞ்சம் ஃபேமஸான பெயர் வாங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இவன் ஃபேமஸ் எப்படி வந்திருக்கான், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சு வாங்கல, ஸ்விக்கின்னு ஊர் ஊரா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கு நம்ம ஜொமேட்டோ மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னு வச்சுங்களேன். ஜொமேட்டோவே ஒரு காலத்தில் 50 ரூபாய்க்கும் குறைவாக தக்காளி 1 கிலோ என்னவோ அந்த விலைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அவன் ஏன் மேல் நோக்கி ஏறான்னா திடீர்னு ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி லாபமும் பயங்கரமாக பண்ணிட்டான். அதனால அவனை 50லேருந்து 300 வரைக்கும் தூக்கி விட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஜொமேட்டோ மூமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்விக்கி கிட்ட நம்ம போய் பார்க்குறோம்னு வச்சுங்களேன். லேட்டஸ்ட் குவார்ட்டரில் எப்போதும் இல்லாதபடி அதிகமான நஷ்டம் தான் பண்ணி வச்சிருக்கு, 1081 கோடி அப்படின்ட்டு. ஸோ பல பேர் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது நீ 52 வீக் ஹை வர்றதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீ உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லபடி காமிப்பியா, ஜொமேட்டோ மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா, அல்லது புதிய லோ அப்படின்ற மாதிரி போவையா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்விக்கி பங்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.